பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் ஆசீர்வதிக்கப்படவில்லையே, நான் தேவ சமூகத்தில் இருந்து கொடுக்கிறேன், தேவனை ஆராதிக்கிறேன், தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் காணவில்லையே என்று அநேகர் தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதமான மழை பொழியப்படும். அந்த மழை வானத்திலிருந்து உங்களுக்கு திறந்து தரப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக ஆசீர்வாதத்தை இழந்து தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். கடன் பாரத்தினால, அநேக காரியங்களினால, ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தம் ஆசீர்வாதங்களை இழந்து வெறுமையாய் தேவ சமூகத்தில் போக்கும் வருத்தமாய் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை நான் தருவேன், வானத்தின் பலகணிகளை திறந்து தருவேன், பொக்கிஷ சாலைகள் உங்களுக்காக திறக்கப்படும். என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன நல்ல தகப்பன் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த காரியத்தை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன். குறைவுகளை நிறைவாக்குகிற தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தில் குறைவுபட்டு காணப்படுகிறீர்களோ, என் பிள்ளையினுடைய வேலை விஷயத்தில் சம்பளத்தில் குறைவாய் காணப்பட்டு கிடக்கிறதே, சம்பளம் கொடுக்காமல் அவர்கள் தட்டி தட்டி நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்களே, தூர தேசத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறான், வெயிலிலும் மழையிலும் அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான், அவனுக்குண்டான ஊதியம் கிடைக்கவில்லையே, இதனால் குடும்பம் பஞ்சத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறதே, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லையே. தூர தேசத்தில் போய் வேலை செய்து என் மகன் கை வர்த்திக்கப்படும் போது நான் ஒரு ஆசீர்வாதத்தை காண்பேன், என்னுடைய கடன்களெல்லாம் மாறும், நானும் சுகபோகமாய் வாழ்வேன் என்று அநேகர் நினைத்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. சத்ருவானவன் சில வேளைகளில் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தடை பண்ணி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை எல்லாம் தடைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகள் உங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை கூட்டும், அதனோடு வேதனை கூட்டார் என்று வேத வசனம் அழகாக நமக்கு கற்றுத் தருகிறது. மனிதர்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் சில நேரங்களில் அது கண்ணியாய் மாறிவிடுகிறது. சில நேரங்களில் அதை நாம் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். கைகள் நிறைய பணம் இருக்கிறது, ஆஸ்திகள் இருக்கிறது, அந்தஸ்துகள் இருக்கிறது, எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எப்பொழுதும் ஒரு ஏக்கத்தோடு, வருத்தத்தோடு, பாரத்தோடு கடத்தி கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம் உங்கள் குடும்பத்தில் நிலை வரப்படும், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து தருவேன், உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்கக்கூடிய நல்ல தகப்பன் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்துக்குள்ளாடிதான்ப்பா நான் இருக்கிறேன், உன்னை நான் ஒருபோதும் விட்டு விலகலை, உன்னை நான் ஒருபோதும் தட்டி விடக்கூடிய மனுஷன் அல்ல, நான் பொய் சொல்லக்கூடிய
உன்னுடைய மனுஷன் அல்ல. உன் சிரசின் மேலே வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன். ஏன் ஆண்டவரே இத்தனை நாட்களாய் கால தாமதமாகிறது? உம்முடைய சமூகத்தில் தானே நான் இருந்து கண்ணீர் வடித்து கொண்டு உண்மையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லையே, எல்லாம் தொய்து போல் கொண்டு இருக்கிறதே. அநேகர் பார்க்கும்போது இவனை பாரு, ஆண்டவரை துதிக்கிறவன், ஆராதிக்கிறவன், இவனுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் ஆகலையே, எல்லாமே பிரச்சனை 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 என்று வந்து கொண்டிருக்கிறதேன்னு சொல்லி அநேகர் விரல் சூண்டி பேசுகிறார்கள் அல்லவோ. ஆண்டவர் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர். உன்னை விருதாவாய் விட்டு விடுவதற்கல்ல. எந்த சத்துரு உனக்கு விரோதமாய் அவமானப்படுத்தி, குற்றப்படுத்தி, வெட்கப்படுத்தி, நிந்தைக்குள் ஆக்கினானோ அதே சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க விதத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்து உன்னை கனப்படுத்துவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு அந்த வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, என் குடும்பம் வறுமையாய் இருக்கிறது, என் குடும்பம் வறுமையில் காணப்படுகிறது, என் குடும்பத்தில் எந்த ஒரு வளர்ச்சியும் காணப்படவில்லை, நான் ஆண்டவரையே தான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டு கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த பலகணிகளை திறந்து கொடுக்க போகிறார். பொக்கிஷ சாலைகள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்க ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தம் என் குடும்பத்தில் நிறைவேறட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய காரியத்தில் நிறைவேறட்டும், ஊழியத்தில் நிறைவேறட்டும், தொழில்களில் நிறைவேறட்டும், வேலை விஷயத்தில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கையிட்டு செய்யக்கூடிய காரியத்தில் கர்த்தர் நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் வழி நடத்தினவர், இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒன்றும் இல்லை என்பதை அறிந்து நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். எங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும், தைரியப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.